உடன்படிக்கையின் வார்த்தை என்று சொன்னேன். இட்ஸ் a word of covenant. உடன்படிக்கையின் வார்த்தை என்ன சொன்னேன்? இந்த வசனம் சொன்ன ஞாபகம் சொல்ல வரும். ஒன்றாம் சொன்ன வசனம் உபாகமம் 29:9. நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படி இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்வீர்களா? கை வைத்து தோற்றப்படுதாமே சொல்லுங்க. இவங்களை சேர்ந்து கை வைத்து சொல்லுங்க. நான் செய்யறதெல்லாம் வாய்க்கணும்னா இந்த உடன்படிக்கை வார்த்தைகளை நான் கேட்டு கை கொள்ளணும். நான் கை கொள்ளுவேன். நான் செய்யறதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு 1 பேதுரு 2வது அதிகாரம் 3வது வசனம். வார்த்தையின் வல்லமை என்ன செய்யும்? வாழ்க்கையில் வார்த்தை நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யும்? 1 பேதுரு 2வது அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின்மே வாஞ்சையாயிருங்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின்மே வாஞ்சையாயிருங்கள். இதை இப்போ இன்னொரு ஆள் சொல்ற மாதிரி இப்ப நம்ம சொல்லாம மாற்றி சொல்லுவோம். சொல்லுங்க. நாங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின்மே வாஞ்சையாயிருங்கள். அல்லேலூயா. வளரும்படி. அப்போ இந்த திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பால். மாடு ஆடு வச்சிருக்கிறவங்க கை வைத்து தோத்திரம் பண்ணி பார்க்கலாம். மாடு ஆடு வச்சிருக்கிறவங்க கை வைத்து தோத்திரம் பண்ணுங்க. மாடு ஆடு பால் நம்ம கறக்கிறோம். அந்த பால் அந்த கேன்ல தண்ணி ஊத்தாம கறந்தா அது எப்படி இருக்குது? அது தனி சுவை, அது தனி அதனுடைய தன்மை. அதே நேரத்தில் தண்ணி ஊற்றிட்டு கறந்தா அது கலரும் மாறுது, ருசியும் மாறுது. பாருங்க எப்படி இந்த பாலுக்கு சொல்ற அடைமொழியை பாருங்க. வசனத்துக்கு சொல்ற அடைமொழி களங்கம் இல்லாத ஞானப்பா. சொல்லுங்க. இந்த பைபிளை கொஞ்சம் கை வைத்து பிடிக்க பார்க்கலாம். அல்ல பைபிளை கை தூக்கி பிடிக்க பார்க்கலாம். சொல்லுங்க. திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பா. மறுபடியும் சொல்லுங்க. திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பா. சொல்லுங்க. ஞானப்பா. அல்லேலூயா. இந்த ஞானப்பாலின் மேல நான் வாஞ்சியா இருந்தா நான் வளருவேன். இந்த வார்த்தையுடைய வல்லமை இன்னைக்கு நான் பேசுகிற வசனம். ஆமென். சொல்லுங்க. திருவசனமாகிய களங்கமில்லாத இந்த ஞானப்பாலின் மேல் நான் வாஞ்சியா இருந்தா, நான் விருப்பமா இருந்தா நான் வளருவேன். ஆமென் சொல்லுங்களேன். சில கிறிஸ்தவங்க வளர்றதே கிடையாது. எத்தனை வருஷம் ஆனாலும் என்னது கை சூம்புற வேலை தான், பால் குட்டி சூம்புற வேலை தான். தேவ பிள்ளைகளே, வசனத்தை வாசித்த ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்களுக்குள்ளே ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் நம்மை வளர செய்கிறார். சொல்லுங்க. வளர்றேன். வசனத்துல வளர. அப்படியே இருக்கக்கூடாது. ஜபப்படத்துல இல்லை. எல்லாம் தெரிஞ்சு யாரும் வரல. எல்லாம் தெரிந்து கொண்டு நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. விருப்பம் இருந்தா வளரு. எனக்கு பைபிள் மேல விருப்பம் இல்லை, ஏனோ தானும் இந்த பைபிளை படிச்சா ஒரு காலம் நான் வளர மாட்டேன். ஆனா பைபிளை வாஞ்சையோட, சொல்லுங்க, விருப்பத்தோட வாஞ்சையோட இந்த பைபிளை நான் தேடினா வாசித்தா நான் வளருவேன். கைவேத்தியாமே சொல்லுங்களேன். பாருங்க. இதுக்கு முதல் 3 வசனத்தை வாசிக்கிறோம். 1ல இருந்து 3 வசனங்களை சத்தமா சேர்த்து படிக்கலாமா? 1ல இருந்து 3. இப்படி கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானா சகல
பார்க்க முடியும். எல்லாரும் சேர்த்து 22வது வசனத்தை வாசிக்கலாமா? 1:22 எல்லாரும் சேர்த்து சத்தமா வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்கள் ஆகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கிக் கொண்டவர்களாய் இருக்கிறபடியா சுத்த இதயத்தோடே ஒருவரை ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அப்புறம் வசனங்களை வாசிக்கலாம். நல்லா கவனிங்க. நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்கள் ஆகும்படி, மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்கள் ஆகும்படி அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆகும்போது ஆனா உள்ள உள்ள இருதுவார் படுதுவார் வெளியே போட்டு சிரிச்சு என்னது தோத்துறேன் தோத்துறத. ஆனா உள்ள என்னது? கசப்பு, வேதனை, பாதிப்பு. அதுதான் மாயமுள்ள சகோதர சிநேகம். ஒருத்தர் பார்க்கும்போது மாயம் இல்லாம நம்ம ஊருக்காரங்களை பார்க்கும்போது, வேற சர்ச்சைக்கு போறவங்களை பார்க்கும்போது நமக்குள்ள என்ன வேணும்? மாயம் இல்லாத சகோதர சிநேகம். எல்லாரும் கை வைத்து ஆமீன் சொல்லுங்களேன். அப்ப அது அப்படி ஆகணும்னா அது 22 வசனத்தை கவனிங்க. ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாக இருக்கிறபடியா. நல்லா கவனிங்க. ஆவியினாலே நிமிந்து உட்காருங்களேன். கண்ணை திறந்து பாருங்க. கண்ணை திறந்து வசனத்தை கேளுங்க. நம்ம காதும் நம்முடைய கண்ணும் அது திறந்து விடும். அல்லேலூயா. ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாக இருக்கிறபடியா. ஆமீன் சொல்லுங்க. வசனத்தை நல்லா கவனிக்கணும். வசனத்தை வெறும் கேட்கறதுக்கு மட்டும் இல்லை வசனம், வெறும் கண்ணில் வச்சு படிக்கிறதுக்கு மட்டும் இல்லை வசனம். சத்தியத்துக்கு கீழ்ப்படி சொல்லுங்க. கீழ்ப்படி மறுபடியும் கையில் தூக்கி பயன்படுத்தி சொல்லுவோம். சத்தியத்துக்கு சொல்லுங்க. இந்த சத்தியத்துக்கு நீங்க எவ்வளவு கீழ்ப்படுகிறீங்களோ அவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்க கீழ்ப்படியில உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே முடியாது. இந்த வசனத்தை கேட்கிற நானும் நீங்களும் எவ்வளோ கீழ்ப்படுகிறோமோ அவ்வளோ ஆசீர்வாதம். கீழ்ப்படியல ஆசீர்வாதத்தை இன்னி கூட கேட்கறதுக்கு நமக்கு உரிமை இல்லை, அருகதை. சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களால் இருக்கிறபடியா. நல்ல வசனத்தை கவனிங்க. சத்தியத்துக்கு கீழ்ப்படிய ஆத்துமா சுத்தமாகுது. நெஞ்சில கை வச்சு பாருங்க. நெஞ்சில கை வச்சு பாருங்க. ஆத்மா சுத்தமா இருக்குதா? என் ஆத்மா சுத்தமா இருக்குதா? சுத்தமா இருக்குதா? எப்படி சுத்தமாகும்? சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சாதான் இந்த ஆத்மா சுத்தமாகும். சொல்லுங்க. ஆத்மா. நல்லா சொல்லுங்க. எவ்வளவு சேர்ந்து ஆத்மா. அது சுத்தமாகணும். சுத்தமாகணும்னா சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும். அப்ப இந்த ஆத்மான்றது என்னன்னு கொஞ்சம் பார்க்கணும். 3 விஷயத்தை இந்த ஆத்மாவை பற்றி சொல்லுவோம். ஒன்று இந்த ஆத்மா என்பது மனது, உணர்ச்சி, சித்தம். இந்த மூணு சேர்ந்ததுதான் ஆத்மா. இன்னொன்று சொன்னா இருதயம். எல்லாரும் சொல்லுங்க. இருதயம். சொல்லுங்களேன் எல்லாரும். இருதயம் இருந்தாலும் சில பேர் கேட்பா சண்டை போடும்போது, உனக்கு இருதயம் இருந்தா? ஆமா இருக்கு. சொல்லுங்க. இருதயம் ஆத்மா. இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று சம்பந்தப்பட்டது. இருதயம் ஆத்மா. இது ரெண்டுமே இந்த 3 விஷயம் இருக்கும். ஒன்று மனது. சொல்லுங்க. மனது. இன்னொன்று உணர்ச்சி. இன்னொன்று சித்தம். அப்போ இந்த மனது, உணர்ச்சி, சித்தம் இது 3 சேர்ந்ததுதான் இந்த ஆத்மா அல்லது இருதயம். கைவேதியாளர் பயன்படுத்துவாங்க. எவ்வளவு வசனத்தை நீங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 15வது அதிகாரம். நான் சொல்றதை நல்லா கவனிங்க. அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 8-9 வசனங்களை பாருங்கள். அப்போஸ்தலர் 15:8-9. இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் கவனிங்க. நான் ஒரு
போட்டு கழுவினாலும் முடியாது, எந்த புக்க பற்றாலும் முடியாது. தெய்வம் தான் நம்முடைய இருதயத்தை சுத்தம் பண்ணுகிறார். அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பு. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், தேவனை தரிசிப்பார்கள். ஒரு நிமிஷம் கண்ண, ஒரு நிமிஷம் நெஞ்சில கையை வச்சு ஒரு நிமிஷம் ஆண்டவர் பொறுமையோட என் இருதயம் நான் சாப்பிட்டேன் அதுதான் என் இருதயம் சுத்தமா இருக்கலாம், என் இருதயம் சுத்தமா இருக்கலாம். இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன், இருதயங்களை சுத்தமாக்குகிற தேவன். நாளை இருக்கிற சகோதரியே, உன் இருதயம் ஏதோ சில நிரம்பி இருக்குது, அதை ஆண்டவர் சுத்தமாக வருகிறார், சுத்தமாக வருகிறார். நான் சரியாக நீ நினைக்கிறேன் இல்லை, உன் வாழ்க்கையில் ஏதோ சில பொழுது உள்ள ஆட்சி இருக்குது. ஆண்டவருடைய விரும்புகிறார், இருதயத்தை சுத்தமாக விரும்புகிறார். சகோதரனே, உன் வாழ்க்கையில் உன் இருதயத்தை ஆண்டவர் சுத்தமாக விரும்புகிறார். இருதய சுத்தம் ஆண்டவர்களுக்கு மட்டுமே வருகிறது. இருதயத்திலே சுத்தத்தை கொடுக்கிறவர் ஆமென். அவர் மாத்திரமே இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். கையை ஆண்டவர் பயன்படுத்துங்க. அல்லேலூயா. இந்த ஆத்துமா சுத்தம் என்பது, இருதய சுத்தம் என்பது ஆண்டவர் அவர்தான் அதை செய்கிறார். அவருடைய சத்தியத்தின் மூலம் அதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கையை செய்து ஆண்டவர் பயன்படுத்தலாம். எல்லாரும் கைகளை செய்து கற்று தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. மூணாவது அதிகாரம் 3வது வசனத்தில் இப்படித்தான் நம்ம வாசிக்கிறோம். 3:3 அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவன்? சொல்லுங்க எல்லாரும் கூட சேர்த்து சொல்லுங்க. அவர் தெய்வம் யாருங்க? அவர் அசுத்தமுள்ளவர் இல்ல, சுத்தமுள்ளவர். அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறார். நல்ல கை வைக்க சொல்லுங்க. அல்லேலூயா. என் தெய்வம், என் ஆண்டவர் சுத்தமுள்ளவர். அவர் இருக்கிற நானும் சுத்திகரித்துக் கொள்கிறேன். என்ன செய்கிறேன்? சுத்திகரித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். இப்போ இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். அந்த 1 பேதுரு 1வது அதிகாரம் 22ஆம் வசனத்துல சொல்ற விஷயம் என்ன? நம்முடைய சிநேகம் மாயமற்ற சகோதர சிநேகமா இருக்கணும்னா ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து, அப்புறம் இருதயங்கள் சுத்தமாக்கப்படும் போது என்னாகிறோம்? சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுகிறோம். சொல்லுங்க, சுத்த இருதயத்தோட, சத்தமா சொல்லுங்க, சுத்த இருதயத்தோட. சத்தியத்தினால் நம்முடைய உள்ளவருடைய ஆத்மா சுத்திகரிக்கப்படும் போது, சுத்தமாக்கப்படும் போது அன்பு. சொல்லுங்க, அன்பு. நெஞ்சில கை, நெஞ்சில கை. உங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே நீங்க அன்பா இருக்கிறீங்களா? உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க மேல அன்பா இருக்கிறீங்களா? உங்க ஊர் தெருவில் இருக்கிற யாருடைய சண்டை இல்லாம இருக்கிறீங்களா? என்னங்க, அன்பா இருக்கிறீங்களா? அன்பா இருக்கிறீங்களா? இதுதான் அடையாளம். இருதயம் சுத்தமா இருக்கிறது இல்லைன்றதுக்கு அடையாளம் அன்பு. அன்பு இருக்குதா இல்ல பம்பு இருக்குதா? என்ன வச்சுருக்கோம் உள்ள? அன்பு. அன்பு இருக்குதா? வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஒரு மாதிரி சந்தோஷப்படுறாங்களா? ஒரு அன்பானு சொல்றாங்களா? இல்ல மூஞ்சில் இருக்கிற ஆடு, மூஞ்சில் ஊர் இருக்கிற ஆடு சொல்றாங்களா? அன்பு இருக்குதா? அன்பு இருக்குதா? சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு யோவான் 13:34 சொல்றாரு, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். நான் தான் சொல்றேன், வீட்டில் சண்டை இருந்ததுன்னா, வீட்டில் பேசாம இருந்தீங்கன்னா, வீட்டில் சத்தியாகிரக போராட்டம் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் மாற்றி அன்பா இருக்கு. என்னத்தை கொண்டு போகிறோம்? இந்த மூச்சு எப்போ நிற்கும் தெரியாது. வீட்டில் முதல்ல சமாதானமா இருக்கு, உங்க குடும்பத்தில் சமாதானமா இருக்கு, உறவுகளில் சமாதானமா இருக்கு. அந்த அன்பு தான். அந்த அன்பு எங்க இருந்து வரும்? ஆண்டவருக்கு தான் வரும். இருதயம் சுத்தமா இருந்தா அன்பு தானா வரும். இருதயம் சுத்தம் இல்லைன்னா அன்பு போயே போயிடும். அன்பு நமக்குள்ளே வேணும். சொல்லுங்க, அன்பு. மாயமற்ற சகோதர சிநேக, சுத்த இருதயத்தோடு ஒருவரை ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுவது
அநாதி ஸ்நேகத்தா என்னை நேசித்தீரையா, உன் காருண்யத்தினா என்னை எடுத்துக் கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தா என்னை நேசித்தீரையா, உன் காருண்யத்தினா. அவரு அநாதி ஸ்நேகத்தினால நம்ம எழுதினாரு பாடுறோம். ஏன் நம்ம மட்டும் தாண்டி இல்லை? ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு யார் இருக்கணும்? யாருமே என்ன இருக்கக்கூடாது? விரும்பு இருக்கக்கூடாது, போக இருக்கக்கூடாது. சாதமாக வளரும், அன்போட வளரும். நம்ம ஆண்டோட பிள்ளைங்கன்றது நம்ம அன்பு கொடுறதுனால தான் தெரியுமே ஒழிய ஊருன்னு கொஞ்சம் வச்சிருக்கிறதுனால அது யாரு? ஊருன்னு வச்சிருக்கிறது யாரு? தேய் தான் மூணு வச்சிருக்கோம். அப்படியே அதை வச்சு என்ன செய்ய போகிறோம்? ஏதாவது கொடுக்க போகிறோமா? கொஞ்சம் இருதய சுத்தம் இருந்தா, அன்பு உள்ளே இருக்கும். அன்பு இருந்தா அல்லேலூயா எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் மாதிரி கேட்போம். அந்த ஊருன்னு இருக்கிறதுனால வியாதியே வரும். கோவப்பட்ட என்ன வரும்? ப்ரெஷர் ஏறும். அதுக்கு பிறகு என்ன வரும்? நெஞ்சு வலி வரும். அதுக்கு பிறகு என்ன வரும்? ஹாஸ்பிட்டல் போய் படுக்க வேண்டியதான். அன்பானவர்களே, சகோதரிகளே, டைமுக்கு சாப்பிடாதனால வயிற்று பிரச்சனைகள் இருக்கிறீங்கன்றது நிறைய கேள்விப்படுறேன். டைம் போடுங்க, சாப்பிடுங்க. எல்லாத்துக்கும் மேலே இருதயத்தை சுத்தமாக வச்சுக்குவோம். அன்பு கூறுவதனுடைய இருதயத்தை சரியாக வைத்துக் கொள்ளும். கைவிதியானவர் வைக்கப்பட்டதமாமே நல்ல கைவிதியானவர் தோற்றப்படுங்க. இருதய சுத்தம், இருதய சுத்தம் சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறதுனாலே இருதயத்தை சுத்தம் உண்டாகிறது. ஆமே சொல்லுங்க. ஆமே. நம்ம ரட்சிக்கப்பட்ட புதுசுல, நம்ம ரட்சிக்கப்பட்ட போது நமக்கு என்ன வருது? பரிசுத்த வாழ்க்கை மேல ஒரு வாஞ்சை வருது. நான் அசுத்தனாக இருந்தேன், பாவியா இருந்தேன். இப்ப நான் ரட்சிக்கப்பட்ட பின்னாடி எனக்கு என்ன வருது? ஆசை. பரிசுத்தத்தின் மேல ஒரு வாஞ்சை. ஏசப்பா மாதிரி நான் வாழணும். அதே போல நமக்குள்ள அன்பு வேணும்னா, நமக்குள்ள அன்பு இருக்கணும்னா என்ன செய்யணும்? இருதயத்தை சுத்தத்துக்கு நம்ம வாங்கிக்கணும். இருதய சுத்தம் இருந்தா அன்பு தானா வரும். அன்பெல்லாம் விலைகளை வாங்க முடியாது. அன்பெல்லாம் தானா வந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியே நம்முடைய உள்ளத்துக்குள்ளே அன்பு அது புரண்டும். ஆமே. அன்புக்குரிய தெய்வத்தை பாருங்க, மறுபடியும் நெஞ்சில கை வச்சு, அன்பான தெய்வமே எனக்குள்ள அன்பை கொடுத்துருக்கப்பா. நம்முடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து என்ன செய்வேன்? நான் வாழுவேன். என் இருதயம் சுத்தமாக்கி கொண்டு சுத்த இருதயத்தோடு மற்றவர்களை நான் அன்பு கூறுவேன். எல்லா கையை செய்தாண்டு தேவனாகி கட்டிடத்தோடு முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுவாயா. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல மற்றவரிடத்தில் அன்பு கூறுவாய். இதுதான் கிறிஸ்தவத்தின் அடிப்படை. இதுதான் நான் அன்பு கூறுவேன். ஆளுநர் அன்பு கூற மாட்டேன்னா அறவரே இருக்கணும். அறவரே யாரையும் இருக்கக்கூடாது. யாரை இருக்கணும்? முழுமையாக இருக்கணும். சொல்லுங்க, முழுமை. மனுஷன் எப்படி பாட்டு படிச்சிருக்கிறார்? ஆவி, ஆத்மா, சரீரம். ஆவின்றதுதான் ஆண்டவர் கொடுத்த ஆவி. ரெண்டாவது சரீரம்ன்றது நம்ம பார்க்கிற சரீரம். ஆத்மா ரொம்ப விலையே இருக்குது. அந்த ஆத்மாவோட என்ன இருக்குது? மனசு, உணர்ச்சி, சித்தம். இது மூலம் உள்ளடக்குறது தான் ஆத்மா. இருதயம் இதுதான் நம்ம சரியா வச்சுக்கணும். அது சரியா இருந்தா நம்ம ஓட்டம் சரியா இருக்கும். கையா செய்தாண்டவர் எல்லாரும் பயன்படுத்தலாம். அதில் கையில செய்தாண்டவர் தோத்திரப்படும். கொடுப்பேரு 1ஆம் அதிகாரம் 23 இருந்து 25 வரைக்கும் சேர்ந்து சத்தமா வாசிக்கலாம். 23 இருந்து 25. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, இருக்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. மாம்சமெல்லாம் உலை போலவும் மனுஷனுடைய மகிமையெல்லாம் பூவை போலவும் இருக்கிறது. பூ உலர்ந்தது, அதை பூ உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. ஆமென் சொல்லுங்களேன். அது இந்த வசனத்துக்கு எப்படிலாம் சொல்ற பாருங்க. இந்த வசனம் அழிவுள்ள வித்து இல்லை, அழிவில்லாத வித்து. சொல்லுங்க, அழிவில்லாத. சொல்லுங்களேன் பைபிளை பற்றி. பைபிள் என்னது? அழிவில்லாத வித்து. அது என்னவா? அது என்றென்றைக்கும் நிற்கிறது, ஜீவனுள்ளதுமான தேவ வசனம். சொல்லுங்க, என்றென்றைக்கும். சொல்லுங்க, வசனம் என்றென்றைக்கும் நிற்கும். அது ஜீவனுள்ளது.
வசனம் ஜீவன் உள்ளது. நல்லா சொல்லுங்க, வசனம் ஜீவன் உள்ளது. அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும். சொல்லுங்க, என்றென்றைக்கும். The word of the Lord endureth forever. கர்த்தருடைய வசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். இயேசு சொன்னார்ல, வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ. வசனம் இருக்குதுங்களே, ஐயோ, இந்த வசனத்தினுடைய வல்லமை. இந்த வசனம் என்ன? அழிவில்லாத வித்து. இந்த வசனம் என்ன? என்றென்றைக்கும் நிற்கிற, நிலைத்து இருக்கிற ஒரு வசனம் தான் உங்க கையில, என் கையில கொடுத்திருக்கிற வேத வசனம். பைபிள் இல்லையா? ஒரு 10 பைபிள் எனக்கு விலைக்கு வந்துருக்குது. நீங்க காசு கொடுத்து பைபிளை வாங்கிக்கணும். ஆனா பைபிளை இல்லாம இருக்காதீங்க. வீட்டில் வச்சுருக்கிறேன்னு சொல்லாதீங்க. மொபைலில் பார்க்குறேன்னு சொல்லாதீங்க. பைபிளை கையில் எடுத்து பாருங்க, டெய்லி வாசி. சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்க, அழிவில்லாத வித்து, என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற தேவ வசனம். சொல்லுங்க, ஜீவனுள்ளமான தேவ வசனம். அதனால என்ன செஞ்சிருக்கிறாரா? மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்? நம்மை ரட்சித்திருக்கிறார். அந்த வார்த்தை ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள், ரீஜெனரேட்டர். ஆண்டவர் மறுபடியும் நம்மை ஜெனிப்பித்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். யோவான் 1 அதிகாரம் 13 வசனத்தில் சொல்லுவார் இயேசு. அங்கே வசனத்தில் பார்க்கலாம், அவர்கள் மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பெறாமல் தேவனாலே பிறந்தார். எல்லாரும் கை வைத்து சொல்லுங்க, தேவனாலே. நீங்க தேவனாலே பிறந்தவங்களா? சொல்லுங்க, தேவனாலே. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா? இதை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய நன்மையினாலுடைய அவருக்கு அதிகாரம் கொடுத்தார். அவங்க மாம்ச சித்தத்தினாலோ புருஷனுடைய சித்தத்தினாலோ பெறாமல் தேவனாலே பிறந்தவர்கள். கை வைத்து, நான் தேவனாலே பிறந்தவர், தேவனாலே பிறந்தவர். ஆண்டவர் என்னை ரட்சித்திருக்கிறார், பாவத்தை மன்னித்திருக்கிறார். நான் அவருடைய பிள்ளை. நல்ல கை வைத்து சொல்லுங்க, நான் அவருடைய பிள்ளை. சத்தமா சொல்லுங்க, நான் அவருடைய பிள்ளை. வசனம் நம்மை ரட்சிக்கிறது. பக்கத்தில் யாக்கோபு 1 அதிகாரம் 18 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, யாக்கோபு 1:18 அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதல் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். எல்லாரும் சொல்லுங்க, ஜெனிப்பித்தார். அப்படின்னா என்னது? ரட்சித்தா. ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? நீங்க நிமிந்து உட்கார்ந்து கணக்கூடாது. ரட்சிக்கப்பட்டவங்க உயிரோடு வசனத்துக்கு. ஆமென். நைட்டு தூங்க இல்லைதான், லேட்டாக தான் பட்டிங்க. கொஞ்சம் முதல் ஆரம்பி வரவங்களை பார்த்து சொல்றேன். காலையில் ஆண்டு சமூகத்தில் வரணும்னு விரும்புறவங்களை பார்த்து சொல்றேன். 9 மணிக்கெல்லாம் படுக்கணும். டிவியை முடிச்சு டிவியை பார்த்து 10 மணிக்கு மேலே 11 மணிக்கு மேலே படுத்துட்டு அப்படியே அரைமையாக படுத்துக்கணும். காலையில் தூங்கக்கூடாது. காலை பழக்கத்தில் பல அதிகாலை நேரம் ஆண்டவர் சமூகத்திலே உற்சாகமாய் வர வேண்டிய கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க, கை வைத்து ஆமென். இந்த வசனம் தான் என்னையும் உங்களையும் ஜெனிப்பிக்கிறது, உயிர்ப்பிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா சொல்லுங்களேன், ஆமென். இருக்கிற ஒரு வசனத்தை பாருங்க. 1 பேதுரு 1 அதிகாரத்துல மாம்சமெல்லாம் புல்லை போலும், மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அது பூ. இந்த வசனம் எங்க இருக்கு தெரியுமா? குறிச்சு வச்சுக்கீங்க. ஏசாயா 40:6-8. அதை குறிச்சு வச்சுக்கீங்க. ஏசாயா 40:6-8. இதே வசனத்தை அங்க பார்க்கலாம். சொல்லுங்க, மாம்சம். சொல்லுங்க எல்லாரும், மாம்சம். மாம்சம் என்ன? உங்க சரீரத்தை தொட்டு பாருங்க. மாம்சம். மாம்சம் என்னன்னு ஒரு வார்த்தையில் சொல்றேன். அன்னைக்கு ஆதாம் தப்பு பண்ண பார்த்தீங்களா? அந்த தப்பு பண்ணி இப்படியாக போனானே, அதுதான் மாம்சம். இந்த மாம்சம் என்ன பண்ணும்? கீழ்ப்படிய வைக்காது, சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வைக்காது, ஜெபம் பண்ண தூண்டாது. இந்த மாம்சம் பொல்லாதது. அப்ப இந்த மாம்சம் புல்லை போல நிச்சயமா வளர்ந்து போயிடும். இந்த மனுஷனுடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போல முதிர்ந்து போயிடும். நிலைச்சு நிற்கிறது எது? கர்த்தருடைய வசனம். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய வசனம். நல்லா சொல்லுங்க, கர்த்தருடைய வசனம். நல்லா சொல்லுங்க, கர்த்தருடைய. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. வார்த்தை சத்தியம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அடுத்த பகுதி பார்த்தீங்கன்னா 1 பேதுரு 2 அதிகாரம். நல்லா பாருங்க. முதல் வசனம், கர்த்தர்
கற்ற தயை உள்ளவர் என்பதை நான் ருசி பார்த்திருக்கிறேன். சொல்லுங்க, ருசி பார்த்திருக்கிறேன். ருசி பார்த்து நல்ல கைவிட சொல்லுங்க. கர்த்தர் தயை உள்ளவர், கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை ருசி பார்த்ததுண்டா? ஆமென். இதெல்லாம் சொல்றதுல ஈஸிங்க. ஆண்டு சமூகத்தில் இருந்ததை அதை ருசிக்கிறோம். ஆண்டவர் தயை உள்ளவர் என்பதை ருசிக்கிறோம். சொல்லுங்க, எல்லாரும் ருசிக்கிறோம். சத்தமா சொல்லுங்க, ருசிக்கிறோம். இரண்டாம் வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு சொல்லுங்க, எல்லாரும் நல்லா கை தாங்க பார்க்கலாம். சொல்லுங்க, எதை ஒழிக்கணும்? எதை ஒழிக்கணும்? துர்க்குணம், கபடு, வஞ்சகம், பொறாமை, புறங்கூறுதல். இதெல்லாம் வேணாம். சொல்லுங்க, வேணாம். இதெல்லாம் யாருடைய கூட்டாளி? யார் சரக்கு? பேயுடைய சரக்கு. பேய் சரக்கு ஓடணும் நமக்கு. சொல்லுங்களேன், சரக்கு சொல்றதுக்காக தப்பா எடுத்துக்காதுங்க. ஆண்டவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் நேர்மையானது, நேர்த்தியானது. பேய்கிட்ட இருக்கிறதெல்லாம் இந்த பொல்லாத சரக்கு. அந்த சரக்கை நமக்குள்ள வச்சிருந்தா பேய் ஈஸியா உள்ள வந்து உட்காந்துக்கணும். நீ ஏன் புள்ள என் சரக்கு நீ வச்சிருக்கிற? நான் சொல்றதெல்லாம் கேளுங்க, ஆட்டி பண்ண. பேய் சும்மாதான் நம்மள வந்து ஆட்டது இல்லைங்க. அவன் சரக்கு நம்மகிட்ட இருந்தா நம்மகிட்ட வருவான். மறுபடியும் பாருங்க, பிள்ளைகளுக்கு பாருங்க, பிள்ளைகளுக்கு என்ன வச்சிருக்கீங்க? துர்க்குணம் இருக்குதா? துர்க்குணம், கபடு, கபடு, அப்படியே ஆளை பார்த்தா நடிக்கிறது, கபடு, வஞ்சகம், பொறாமை, பொறாமை. அடுத்தவங்க நல்லா இருக்கிறது பிடிக்கிறது இல்லை. பொறாமை வச்சுக்கிறிய நீ? பொறாமை, புறங்கூறுதல். அட்டாளத்தை தூக்கினே போறது. அட்டாளை பத்தி சொல்லலன்னா தூக்கமே வராது. அது பேர் என்ன? ஆலிடே ரேடியோ. அந்த காலத்தில் சொல்லுவாங்க. சொல்லிக்கிட்டே போறது. அவங்க யார் தெரியுமா? அவங்க யார் தெரியும்? அவங்கள நேரம் பார்த்தா தோணும். ஆனால் உள்ள என்ன இருக்குது? உள்ள புறங்கூறுது, புறங்கூறுது. வேணாங்க, இதெல்லாம் பேசுறது. இதை உள்ளே வச்சுக்கிட்டு சர்ச்சுக்குள்ளேயே வந்து உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தாலும் நடக்காது, கூட நடக்காது. இதெல்லாம் ஒழிக்கணும். சொல்லுங்க, எல்லாரும் ஒழிக்கணும். அதுதான் எபிரேயர் 12:1 பார்க்கிறோம். எபிரேயர் 12:1 மேகம் போன்ற எத்தனை திரளான சாட்சிகளை சூழ்ந்து கொள்கிறேன். பாரமான யாவத்தையும் சுற்றி நெருங்கியிருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடுகிறோம். எல்லாரும் இயேசுவை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. தேவையில்லாது வேணாம். உள்ள ஏதாவது தேவையில்லாது இருக்குதா? வீட்டுல போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி ஆண்டவரே என்னை விட்டு எடுத்துருக்க, எனக்கு இது வேணாம், என் நிம்மதியை குலைக்குது, என் முன்னேற்றத்தை தடுக்குது, நான் வளர முடியாத தடுக்கிற இந்த விஷயம் எனக்கு வேணாம். விரும்பினத்தான் ஆண்டவர் உள்ளே வச்சுக்கிட்டு நீ உள்ளே அப்படி சொல்லலாம். நம்ம வாழ்க்கையில வளர்ச்சி வராது, வளர்ச்சி வராது. ஒழித்து விட்டு சொல்லுங்க, ருசி பார்த்து. எப்படி? இயேசுவை தயவுல இருக்கிற ருசி பார்க்கணும். ஒழிக்க வேண்டியதை ஒழிக்கணும். எல்லாரும் அமைச்சது பார்க்கலாம். 3ஆம் வசனத்துல அந்த வார்த்தை தான் தியானமா எடுத்துருக்கிறோம். நீங்கள் வளரும்படி புதிதாக பிறந்த குழந்தைகளை போல. எல்லாரும் வசனத்தை அப்படி சொல்லுங்க. நீங்கள் வளரும்படி. சொல்லுங்க, சத்தம் வரணும் பின்னாடி. நீங்கள் வளரும்படி புதிதாக பிறந்த குழந்தைகளை போல வசனமாகிய கடந்தவில்லாத ஞானமே சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. வளரணும்னா 2 விஷயம். 1 இருதய சுத்தம், 2 வாஞ்சை. வசனத்தின் மேலே வாஞ்சை, விருப்பம். சொல்லுங்க, எல்லாரும் விருப்பம். சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. குழந்தைகளை போல. ஏன் ஆண்டவர் அங்கே பேதுரு குழந்தைகளை பேசுற? இயேசுநாதர் அடிக்கடி சின்ன பிள்ளைகளை பற்றி பேசுறது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? வாசிங்க, மத்தேயு 18:3 பாருங்க. மத்தேயு 18:3. நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாக. எல்லாரும் பக்கத்தில் கை வைங்க. பக்கத்தில் இருக்கிற கொஞ்சம் முகத்தை பாருங்க, பாருங்க. மனம் திரும்பி சொல்லி மனம் திரும்பி பிள்ளைகளை மாறி சொல்ல, பிள்ளைகளை மாறி. பிள்ளைகளுக்கு என்ன இருந்தா கபடி இருக்குமா? என்ன இருக்குமா? இல்லை. பிள்ளைகளுக்கு என்ன இருக்கும்?
ரொம்ப ஃப்ரீயா இருக்கும், சொல்றதை கேட்கும். அதான் பிள்ளைகள். நமக்கு பெருசா ஆக ஆக நம்ம பிள்ளை என்ன வருது, தேவையில்லாம் உள்ள வந்து உட்கார்ந்து சொல்லுங்க, பிள்ளைகளை போல ஆகணும். அப்பதான் பரலோகத்துக்கு போக முடியும். சொல்லுங்க, பரலோகத்துக்கு போகணும்னா பிள்ளைகளை போல ஆகணும். அதே பக்கத்துல மத்தேயு 19:14 பாருங்க. மத்தேயு 19:14, சிறு பிள்ளைகளிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுக்குவேன், தடை பண்ணாதிருக்கிறேன். பரலோக ராஜ்யம் சிறு பிள்ளைகளை போல இருக்கிறவர்களுடையது பைபிள் சொல்லுது. இந்த உலக வாழ்க்கையில நம்ம வளர்ந்து வந்தாலும் ஆண்டுகிட்ட போகும்போது, ஆண்டுடைய பிள்ளைகளாய் வாழும்போது சிறு பிள்ளைகளை போல நம்ம இருக்கணும். அல்லேலூயா. சொல்லுங்க, சிறு பிள்ளை. சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை மகிமை உண்டாகுதா? சிறு பிள்ளைகளை போல ஆகணும். நம்ம பிள்ளைகளை வீட்டில் பார்க்கிறோம், அந்த பிள்ளைகளுடைய தன்மையை நம்ம பார்த்துருக்கோம். சின்ன பிள்ளைய மாதிரி மாறுறதா பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்குரிய என்ட்ரியாக நம்ம ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகி கடலில் இல்லாத ஞானப்பாலின்மை. சொல்லுங்க, வாஞ்சையாய். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, விருப்பம். சொல்லுங்க, 42 சங்கீதம் 1 ஞாபகம் இல்லை. மாறானது நீரோடைய வாக்கியத்தில் கதறுவது போல தேவனே ஆத்துமா வாக்கியத்தில் கதறுகிறது. தண்ணி இல்லைன்னா அது படுற தவிப்பு, அது கதற மாதிரி என் ஆத்துமாவை வாக்கியத்தில் கதறுகிறது. 84 சங்கீதம் 2 என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் கவனமாயிருக்கிறது. ஆமாவா? இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் சத்தமிடுகிறது. கை வைத்து எல்லாரும் அல்லேலூயா. எல்லாரும் கை வைத்து அல்லேலூயா. என் ஆத்துமா சாப்பாட்டு மேல இல்ல, என் ஆத்துமா அது மேல இல்ல, கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களிலே வாஞ்சையும் கவனமாயிருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். இன்னொரு சங்கீதத்தில் சொல்றார் சங்கீதக்காரர், பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்தில் உண்மை 73வது சங்கீதம் 25வது வசனம். பரலோகத்தில் உண்மை இல்லாமல் சொல்லுங்களேன், என்ன விருப்பம் இருக்கிறார்? பரலோகத்திலும் சரி பூலோகத்திலும் சரி உங்களை தவிர எனக்கு எந்த விருப்பமோ நீங்க சொல்றத பார்த்தா இருக்குதுன்ற மாதிரி எல்லாம் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, முடிச்சு சொல்லுங்க. பரலோகத்தில் உண்மையெல்லாம் எனக்கு யாரும், பூலோகத்தில் உண்மை தவிர விருப்பம் எனக்கு இல்லவே. அல்லேலூயா. பரலோகத்தில் உண்மையெல்லாம் யாருண்டு தேவனே, பூலோகத்தில் உண்மை தவிர வேறொரு விருப்பம் இல்லை. பரலோகத்தில் உண்மையெல்லாம் யாருண்டு தேவனே, பூலோகத்தில் உண்மை தவிர வேறொரு விருப்பம் இல்லை. சகலமும் படைத்த என் தேவா, நீர் நித்திய சிருஷ்டிகரே. அப்படின்னு சொல்லுங்களேன். இது என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் படிச்சவர், உங்களை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை. சொல்ல முடியுமா? ஆண்டவரே, உங்களை எல்லாமே எனக்கு வேற விருப்பம். நல்லா சொல்லுங்க. உங்களை எல்லாமே எனக்கு வேற விருப்பம். உங்களை எல்லாமே எனக்கு வேற விருப்பம். என் வேலையோ, என் குடும்பமோ, என் காரியமோ, எதுவோ நீங்க தான் ஃபர்ஸ்ட். சொல்லுங்க, எல்லாரும் படிச்சது நீங்க தான் எனக்கு முதல்ல. நீங்க தான் எனக்கு விருப்பம். ஆண்டவரே சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை மேலே வாஞ்சியாயிருக்கும், ஆண்டவர் மேலே வாஞ்சியாயிருக்கும், விருப்பமாயிருக்கும். சொல்லுங்க, விருப்பமாயிருக்கும். எல்லாம் புரிஞ்சுக்கங்க. நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அடிப்படையானது அவருடைய வார்த்தை மேலே உறுதியான விருப்பம். நம்ம என்ன செய்து வளர வைக்க, நம்ம வளர வைக்க. கொஞ்சம் நம்ம கவனம் குறைவா ஆண்டவருடைய வார்த்தை மேலே, ஆண்டவருடைய
நியூ இயர் சமயத்தில் குழந்தை கொடு நல்லா பிறந்துச்சு. அது பார்த்தா பிடிக்குது நினச்சி விட்டா. ஆனால் என்ன ஆகி போச்சு, கொஞ்ச நாளில் லீன் ஆகி போச்சு, வெயிட்டெல்லாம் குறைஞ்சி போச்சு. நான் சொல்கிறேன், தாய்ப்பாலுக்கு பிறந்த குழந்தைங்கள்லாம் ஜீவன். அதுதான் ஆமாம் தான் சகோதரர்கள் கை வைத்து ஆபதியுமே அல்லேலூயா. எப்படி ஒரு பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டமாக இருக்குதோ அப்படித்தான் ஒவ்வொரு விசுவாசிக்கும் இந்த வேதம் ஊட்டமாக இருக்குது. இதை கொடுக்க மறந்துட்டா, இதை கொடுக்க விட்டுட்டா, இது மேல நம்ம வாதை இல்லாம இருந்தா நோஞ்சானா இருக்கிற குழந்தைய போலதான் நீங்களும். எப்படிங்க நோஞ்சானா இருக்க போறோமா, வலு இல்லாத குழந்தை போல போறோமா, வலுவுள்ள வார்த்தை இருக்க போறோம். அல்லேலூயா. நல்ல மனசுல இருக்கு. ஆமென். இந்த திருவசனமாகிய கலகம் இல்லாத ஞானப்பாலின்மே உங்களுக்கு எனக்கும் என்ன வேணும், விருப்பம் வேணும், வாஞ்ச வேணும். வாஞ்சை என்பது விருப்பம். அதுதான் சங்கீதக்காரர் சொல்லுவான் 119:97 இப்படி வேதத்திலாம் எவ்வளவு பிரியமாக இருக்குது, நாள் முழுவதும் அதை தியானம். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா சொல்லுவான், நான் அவருடைய வசனத்தை கை கொள்றதுனால நான் யாரா இருக்கிறேன், ஞானமுள்ளவனா இருக்கிறேன், பெரியவங்களோட ஞானமுள்ளவனா இருக்கிறேன். அப்போ எது இந்த வசனத்தின் மேலே நமக்கு இருக்கிற அந்த விருப்பம் தான் உங்களை என்னை ஞானமுள்ளவர்களா மாற்றும். இந்த பைபிளை மறந்தா ஆண்டவர் உங்களையே மறந்துடுவார், உங்க பிள்ளைகளையே மறந்துடுவார். பைபிளை மறக்காதீங்க. பைபிளை வாஞ்சியோட விருப்பத்தோட வாசிங்க. அந்த விருப்பத்தோட ஏனோ தான் வாசிக்காதீங்க. வாசிக்கலாம் தண்டனை உண்டு. நான் பைபிளை வாசிக்காம நீ வெளியே போனா ஆக்சிடென்ட் ஆகிடும் சொல்லாத. அதெல்லாம் இல்லை. ஆண்டவர் குடும்பத்தார தெய்வம் இல்லை. விரும்பி வாசிங்க, விருப்பத்தோட வாசிங்க. சாப்பாடு என்ன அப்படின்னு சிரிக்கிறாங்க யாராவது? விரும்பினா சாப்பிட்றீங்க, எடுத்து டேபிள்ல வைப்பாங்க. விரும்பினா எடுத்து சாப்பிட்றீங்கன்னா நான் வச்சுக்கிறேன், போட்டு போறோம் இருக்கட்டும் போ. விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லாம பைபிளை படிக்காதீங்க. கடமைக்காக பைபிளை படிக்காதீங்க. வாஞ்சியோட படிங்க, முக்கியத்துவம் கொடுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா நான் சொல்லுங்க அல்லேலூயா. அன்பானவர்களே, நம்ம வளரும். எந்த வருஷம் ஆசை எடுத்தீங்க? இவ்வளோ நாளில் எப்படி இருக்கிறீங்க? இந்த பைபிளுக்கு உங்களுக்கு ஏதாவது இருக்குதா? இல்லை பைபிளுக்கு ஓர வச்சிங்களா? வளர்ந்து இருக்கிறீங்களா அல்லது வளர்ந்துட்டு இருக்கிறோமா? அதனால இந்த வார்த்தை உங்களை என்னையும் அது நம்மளை உருவாக்கும், நம்மை வளர்ச்சி தானாசியாக அது இம்பார்ட்டன்ஸ். ஒரு வருஷத்தை வாசி முடிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம், ரோமர் 8:29-30 திருப்பிக் கொள்வோம். ரோமர் 8:29-30 வாசிக்க. சரியா பாருமா? 8 நம்முடைய குமாரன் சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராயிருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ, எல்லாரும் பார்த்து சொல்லுங்க கூட, முன் குறித்திருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்து இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இது என்ன காமிக்குது? நம்முடைய வளர்ச்சியை காமிக்குது. உங்களை ஆண்டவர் அழைச்சாரா இல்லையா? இல்லை நீங்களே வந்தீங்களா? எப்படி சொல்றீங்க? எப்படி ஏசப்பாவை ஏற்றுக்கிறீங்க? அவர் அழைச்சாரு. சில பேர் சொல்லுவாங்க, அவர் அழைக்காம நான் வர மாட்டேன். உன்னைய தலையில உச்சக்கூடிய பூச்சி இழுத்து வருவார் பாரு. நீ விரும்பு, அப்பா எனக்கு சோறு கொடுப்பாரு, ஆசீர்வதிப்பாரு. நீ நினைக்காத பட்சத்துல அவர் உன்னை கண்டுக்கவே மாட்டேன். முதல்ல உனக்கு விருப்பம் இருக்கணும். ஆண்டவருடைய எடுத்து என்னை யோசிப்பார். ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்துட்டு இந்த ஊழியக்காரன் நான் இருக்கிறேன். அதுக்கு காரணம் சின்ன வயசுல இருந்து எனக்கு அந்த ஆண்டவர் பேர்ல, ஆண்டவருடைய ஊழியத்தின் பேர்ல எவ்வளவு தாகம், அவ்வளவு ஆசை. அதெல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் ஊழியனா வச்சிருக்கிறேன். அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். சொல்லுங்களேன், அழைத்திருக்கிறார். சொல்லுங்க. எவர்களை முன்னறிந்தாரோ குமாரனுடைய சாய
குளோரிபிகேஷன். எப்போ அது ஏற்று, ஆனா அதுக்கு முன்னாடி இருக்கிற சில படிகளை பாருங்கள். முன்குறித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், நீதிமான்களாக்கி இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். அப்போ இந்த முழுமையான வளர்ச்சி, முழுமையான ரட்சிப்பு, ரட்சிப்பு என்று சொல்லும்போது இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது, அப்பா பிதாவே அவரை ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம ரட்சிக்கப்படுறோம், உண்மைதான். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு முழுமையான ரட்சிப்பு இருக்குது. அந்த ரட்சிப்புக்குள்ளே போனா நானும் நீங்களும் நீதிமான்களுக்குரிய, சொல்லுங்க நீதிமான், சொல்லுங்க நீதிமான். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது துவக்கத்தால அடிப்படையான ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம். ஆனா தொடர்ந்து அவருடைய வேத வசனங்களிலே வளர வளர என்னையும் உங்களையும் நீதிமானுக்குரிய வாழ்க்கையை வாழ நமக்கு உதவி செய்வார். அந்த நீதிமானை வாழும் பட்சத்தில் ஆண்டவர் ஒரு நாள் மகிமைப்படுத்துவார். சொல்லுங்க மகிமைப்படுத்துவார், சொல்லுங்க மகிமைப்படுத்துவார். அவர் மகிமைப்பட்டால அது போல தமது பிள்ளைகளை மகிமைப்படுத்துவார். தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்க ஆண்டவர் தமது பிள்ளைகளை முன்குறித்தார், அழைத்தார். அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். சீக்கிரத்திலே மகிமைப்படுத்துவார். மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். பிரசத்துல பேசுறத பார்க்கணும். கை வைத்து ஆண்டவர் தோத்திரம் பார்க்கலாம். எல்லாரும் கையில வைத்து ஆண்டவர் தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேத வசனத்துக்கு வல்லமை இருக்குது. இந்த வேத வசனத்துக்கு அது வலிமை நிறைந்தது. இந்த வேத வசனம் இதை தூக்கி முத்தம் கொடுக்கறதுனாலையோ கட்டி பிடிச்சிக்கிறதுனாலையோ இல்லை. இந்த வேத வசனத்தை விருப்பத்தோட வாசித்து, இந்த வேத வசனம் என்ன சொல்லுது, நான் அப்படியே நடப்பேன்னு சொல்ற ஆளுக்கு தான் இந்த வேத வசனம் ஆசீர்வாதமா. முதல்ல சொன்னல 1:22 என்னவா? சத்தியத்துக்கு கீழ்ப்படி ஆத்துமாவை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கும் பட்சத்தில் இந்த வேத வசனம் ஆத்துமாவை, இருதயத்தை சுத்திகரிக்கிறது. அல்லேலூயா. அதுக்கு கீழ்ப்படிய. இரண்டாவது அது மேல வாஞ்சியா. ரெண்டு விஷயத்தை நான் சொல்றேங்க. இந்த வசனத்தின் மேல வாஞ்சியா இருக்கணும், இந்த வசனத்துக்கு கீழ்ப்படி. ஒரு 2 நிமிஷம் முட்டி போட்டு ஜெபம் பண்ணலாமா? கொஞ்சம் மனதால் கொடுத்து பார்க்கணும். இந்த பைபிளுடைய கையில ஏந்திங்க. இந்த பைபிளுடைய கையில ஏந்துங்க. திரும்ப சொல்றேன், பைபிள் இல்லாதவங்க ஆராதனை முடிச்சு போகும்போது கேளுங்க, கதையை பார்த்து பேசுங்க. பைபிள் ரொம்ப முக்கியம். பைபிள் கையில் வச்சிருக்கிறதுனால நம்ம கிறிஸ்தவங்க இல்லை. இந்த பைபிள் படி வாழ்றதுனால தான் நம்ம கிறிஸ்தவங்க. பைபிளை கையில் வச்சிருக்கிறதுனால நம்ம சபைக்கு போகிறோம்ன்ற அடையாளம் இருக்கலாம். ஆனால் இந்த பைபிளை வாசித்து அதுக்கு கீழ்ப்படிந்து அது மேலே வாஞ்சையாய் விருப்பமாக இருக்கிறவங்க தான் உண்மையான கிறிஸ்தவம். ஆண்டவர் கிறிஸ்தவம். இல்லை பைபிளை கையில் அப்படியே நினைச்சு பார்க்கலாம். பைபிள் போய் ஆச்சு என்ன ஜெபம் பண்ண போறீங்க? ஆண்டவரே, இப்படி சத்தியத்துக்கு கீழ்ப்படி என் ஆத்மாவை சுத்தமாக்கி கொண்டு மற்றவரிடத்தில் சுத்த இருதயத்தோடு, மாயமற்ற சிநேகத்தோடு, அன்போடு எனக்கு ஒரு விஷயம் சொல்ல. சத்தியத்துக்கு கீழ்ப்படிவேன். இந்த சத்தியத்தின் மேல வாஞ்சியா இருப்பேன். சொல்ல 2 வார்த்தை சொல்றேன். சத்தியத்துக்கு கீழ்ப்படிவேன், சத்தியத்துக்கு கீழ்ப்படிவேன், சத்தியத்தின் மேல வாஞ்சியா இருப்பேன். சொல்ல வாஞ்சியா இருப்பேன். இந்த கர்த்தருடைய வசனம் என்றென்றைக்கும் நிலைத்து இருக்கிற வசனம். வானமும் பூமியும் ஒழிஞ்சு போலாம், வார்த்தையோ ஒழியாது. வார்த்தை ஒழியாது. இந்த வார்த்தையை நம்ம நல்லா நேசிக்கணும், வாஞ்சியோட படிக்கணும். ஒரு அதிகாரமாவது நீ படிக்கலன்னா நீ எல்லாம் கிறிஸ்தவனா? ஒரு அதிகாரத்தோட படிக்கலன்னா நீ கிறிஸ்தவனை சொல்றதுக்கு அருகதை இல்லை. சர்ச்சைக்கு வர்றதுனால கிறிஸ்தவன் இல்லை. பைபிளை வாசிக்கணும், அதுக்கு கீழ்ப்படியணும், அது மேல